நம்முடைய தாத்தா பாட்டி காலத்துல மனதிலேயே கணக்கு போட்டு கூட்டி நமக்கு ஆன்சர் சொல்லிடுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் நோட்ல எழுதி அதை ஆன்சர் பண்ணி நம்ம சொல்லுவாங்க. இன்னைக்கு இருக்கிற காலங்கள்ல மனக்கணக்கா இருந்தாலும் சரி, கூட்டி பார்க்குற கணக்கா இருந்தாலும் சரி, தவறுகள் வந்து விடுதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் இந்த கால்குலேட்டரை தேடிக்கிட்டே இருக்கிறோம். அப்போ அறிவியல்ல ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மாற்றங்கள் உண்டாகி கொண்டு இன்றைக்கு இது போல கால்குலேட்டரு பல வடிவங்கள்ல நமக்கு பயன்பாட்டுக்கு வந்துருச்சு. ஆனா நம்முடைய வாழ்க்கையில யோசித்து பார்ப்போம்னு சொன்னா, நம்முடைய தாத்தா பாட்டி, நம்முடைய அப்பா அம்மா, அதற்கடுத்து அதற்கடுத்து நம்முடைய பிள்ளைங்க காலங்கள்ல பார்க்கும்போது இன்றைக்கு ஆண்டவரை பின்பற்றி வருகின்ற விசுவாச வாழ்க்கையா இருக்கட்டும், ஆண்டவருக்காக வாழ்கின்ற அந்த வாழ்க்கையா இருக்கட்டும், அதுல எல்லாம் நம்ம வளர்ச்சி அடைந்தவங்களா இருக்கிறோமான்னு சொல்லி யோசித்து பார்த்தோம்னா இல்லை. நம்முடைய தாத்தா பாட்டி காலத்துல இருந்த விசுவாசம் நம்ம பெற்றோர்கள்ட்ட இல்லை, நம்ம பெற்றோர்கள்ட்ட இருந்த விசுவாசம் நம்ம கிட்ட இல்லை. இப்ப அதுக்கடுத்து நம்ம கிட்ட இருந்து இருக்கின்ற விசுவாசம் நம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்குமா இல்லையான்னு சொல்லி ஒரு பெரிய கேள்விக்குறிக்கு நேரா போய்கொண்டே இருக்கிறது. கலாத்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல நம்ம படிக்கும் போது, என் பிதாக்களுடைய நியாயங்களுக்காக நான் பக்தி வைராக்கியம் உள்ளவனா இருந்தேன்னு சொல்லி வேதம் சொல்லுது. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை பின்பற்றுகிற வாழ்க்கையில நம்ம தாத்தா பாட்டி எப்படி இருந்தாங்களோ அதை காட்டிலும் வளர்ச்சி அடைகிறவர்களா இருக்கணுமே ஒழிய நம்ம குறைந்து போகிறவங்களா இருக்கக்கூடாது. பக்தியில வைராக்கியம் உடையவர்களாய் நம்முடைய முன்னோர்களை போல வாழ்வோம். மே காட் பிளஸ் யூ.